ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட லாஸ்ட் வீடியோ வந்து ஹவுஸ் போட் டூர் வந்து பார்த்துருப்பீங்க, என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ வந்து நான் லாஸ்ட் வீடியோவோட எண்டில் சொன்ன மாதிரி ஒன் ஆஃப் த ஒரு ஹாரிபிள் அந்த வேர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் அஸ் இன் காஷ்மீர். ஸோ அது என்ன வேர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், அது என்ன மாதிரியான ஒரு பேட் சுச்சுவேஷனை வந்து நாங்கள் ஃபேஸ் பண்ணோம், அது எல்லாமே கம்ப்ளீட்டாக இந்த விலாகில் வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. இது வந்து மற்ற டூரிஸ்ட் பீப்புள் வந்து வர்றவங்களுக்கு ஒரு கண்டிப்பாக வந்து ஒரு ஐ ஓப்பனிங் வீடியோவாக இருக்குங்க. ஸோ வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப்பே பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபைனலி நாங்கள் எங்களோட ஹவுஸ் போட் டூரை வந்து முடிச்சுட்டு எங்களோட ஹோட்டல், அதாவது அந்த ஹவுஸ் போட்டை வந்து செக் அவுட் பண்ணிவிட்டு டுவர்ட்ஸ் வந்து ஸ்ரீநகர் ஏர்போர்ட் வந்து போயிட்டுருக்கோம். எங்களுக்கு வந்து இன்றைக்கி வந்து ஃப்ளைட் ஆக்சுவலி. ஸோ இன்றைக்கி முடிச்சுட்டு ஒரு 2 நைட்ஸ் வந்து அதுக்கப்புறம் இருக்குது. ஸோ செகண்ட் நைட் முடியும் போது வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து அபுதாபிக்கு ஃப்ளைட்டு. ஸோ இதுதான் எங்களோட பிளான் ஆக்சுவலி. நாங்கள் வந்து டெல்லி போயிட்டு டெல்லியில் வந்து அதுக்கப்புறம் வந்து ஆக்ராலாம் போய் நிறைய பிளான்ஸ்லாம் வந்து நாங்கள் வந்து ஆல்ரெடி வந்து பிளான் பண்ணி எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ இப்போ வந்து நாங்கள் டுவர்ட்ஸ் வந்து ஸ்ரீநகர் ஏர்போர்ட் வந்து போயிட்டுருக்கோங்க. பட் இந்த ஏர்போர்ட்டில் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி நாங்கள் யாருமே எதிர்பார்க்காத ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் தான் இருந்துச்சு. ஸோ அது என்னன்னு சொல்லி நம்ம வந்து பார்த்துடலாம். இப்போ வந்து ஸ்ரீநகர் சிட்டிக்குள்ளே வந்து வந்தாச்சு. ஸோ டுவர்ட்ஸ் வந்து நம்ம ஏர்போர்ட் வந்து போயிட்டுருக்கோம். அதே மாதிரி ஸ்ரீநகர் ஏர்போர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பயங்கரமான செக்கிங் இருக்குங்க. ஸோ எல்லாம் அந்த பார்டர் செக்கிங் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அந்த பார்டர் செக்கிங்லாம் முடிச்சுட்டு இப்போ நாங்கள் வந்து ஏர்போர்ட்குள்ளே வந்து போயாச்சு. ஸோ ஃபியோனா, மேக்னா எல்லோரும் டெட் டயர்ட் ஆக்சுவலி. நாங்கள் எப்படா போய் ஃப்ளைட்டை பிடிப்போம், எப்படா வந்து போய் டெல்லியில் வந்து போய் சேருவோங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் தான் இருந்தோம். ஃபைனலி வந்து நாங்கள் ஏர்போர்ட்குள்ளே வந்து வந்தாச்சுங்க. ரொம்ப நேரம் வந்து அந்த லாபி ஏரியாவில் வந்து உட்காந்துட்டு இருந்தோம், செக்இன்லாம் பண்ணிவிட்டு. பட் ஃப்ளைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டிலேடு அப்படின்னு வந்து போட்டிருந்தாங்க. எதுக்கு டிலேட்னே எங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு புரியலை. ஸோ அதுக்கப்புறம் வெளியில் போய் பார்த்தா தான் தெரியுது, ஸ்னோஃபால் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நாங்கள் இருந்த வரைக்கும் காஷ்மீரில் வந்து அந்தளவுக்கு ஸ்னோஃபாலே இல்லை. பட் ஏர்போர்ட்டில் வந்து சடனாக போய் பார்த்தா கம்ப்ளீட் ஏர்போர்ட்டும் வந்து உங்களுக்கு ஹெவியான ஸ்னோஃபால் வந்து ஸ்டார்ட் ஆகி ஏர்போர்ட் மொத்தமும் வந்து உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்லி கவர்ட் வித் ஸ்னோ ஆயிடுச்சு. வித்தின் லைக் ஃபியூ மினிட்ஸ், வித்தின் ஒரு 20-30 மினிட்ஸ்க்குள்ளே இது எல்லாமே நடந்துச்சு. எங்களுக்கு வந்து ஒரு ஐடியாவும் இல்லை. பிகாஸ் நாங்கள் வந்து உள்ள செக்இன் வந்து லக்கேஜ்லாம் வந்து போட்டுட்டு இருந்தனால எங்களுக்கு வந்து அந்த ஸ்னோஃபாலோட சவுண்டு எதுவுமே வந்து ஆக்சுவலி கேட்கல. ஸோ வெளியில் போய் பார்த்தா தான் தெரியுது, ஹெவியான ஸ்னோஃபால் வந்து ஸ்டார்ட் ஆகி எங்களோட ஃப்ளைட் வந்து டிலே வந்து ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டிலேன்னோடனே சரி ஓகே, நமக்கு வந்து ஸ்னோஃபால்லாம் முடிச்சு கொஞ்ச நேரத்தில் நம்ம கிளம்புவோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் நாங்கள் வந்து நிஜமாகவே இருந்தோம். பட் எங்களுக்கு வந்த அடுத்த ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா, எங்களோட ஃப்ளைட் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. எங்களுக்கு நிஜமாகவே என்ன பண்ணணுன்னே தெரில. பிகாஸ் எங்களுக்கு வந்து அகெயின் வந்து எங்களுக்கு ஸ்ரீநகர் காஷ்மீருக்குள்ளே போகவே வேண்டாம், வி ஜஸ்ட் வாண்ட் டு ரீச் டெல்லி. ஸோ அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டு, என்ன பண்ணுறதுனே தெரில. ஒரு 10-15 மினிட்ஸ் வந்து இட் வாஸ் லைக், எங்களுக்கு மட்டும் இல்லை, அந்த ஹோல் ஏர்போர்ட்டுக்கே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஃப்ளைட் மட்டும் கிடையாது, இந்தியன் ஏர்லைன்ஸ், ஏர் இண்டியா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பைஸ் ஜெட், இண்டிகோ எல்லாமே வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. நாங்கள் போய் என்கொயரி பண்ணும்போது எங்கள்கிட்ட சொன்ன விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா, நெக்ஸ்ட் 3 டேஸ்க்கு ஃப்ளைட்ஸே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ நான் நெக்ஸ்ட் 3 டேஸ் வந்து நாங்கள் வந்து இங்கே காஷ்மீரில் இருந்தோன்னா எங்களுக்கு கண்டிப்பாக அபுதாபி வரவே முடியாது, எங்கள் குமார் அண்ணாக்கு பெங்களூர் போக முடியாது. ஸோ இந்த மாதிரி வந்து ரியல் டைம் சேலஞ்சுன்னு பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக இருந்துச்சு. ஸோ அப்போ நாங்கள் வந்து சடனாக வந்து என்ன பிளான் பண்ணோம் அப்படின்னா, நம்ம கண்டிப்பாக வந்து காஷ்மீருக்குள்ளே போகவே முடியாது, ஸ்ரீநகருக்குள்ளே போகவே வேண்டாம் எங்களுக்கு. ஸோ அதனால் நாங்கள் வந்து என்ன பண்ணோம், எங்களுக்கு வந்து டிரைவர் வந்து அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த டிரைவருக்கு வந்து கால் பண்ணிவிட்டு யாராவது வந்து எங்களை டெல்லியில் கொண்டு போய் ட்ராப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்டோம். கேட்கும்போது அவர் சொன்னார், ஓகே நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், நாங்கள் செக் பண்ணிவிட்டு சொல்கிறோன்னு. இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி தாங்க கம்ப்ளீட் ரோட் வந்து இப்படி தான் இருந்துச்சு எங்களுக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த ஷவுகத் பாய் டிரைவர் வந்து என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சவங்கக்கிட்ட சொல்லி அரேஞ்ச் பண்ணி எங்களுக்கு. ஸோ கிட்டத்தட்ட நாங்கள் வந்து ஃப்ளைட்டுக்கு எவ்வளோ வந்து ஸ்பெண்ட் பண்ணமோ அதை விட ஒரு 10,000 ஜாஸ்தியாக தான் எங்களுக்கு வந்து இந்த
வண்டியில் வந்து போகிறதுக்கு வந்து கேட்டாங்க. பட் எங்களுக்கு அந்த டைமில் வந்து மணியை விட நம்ம எப்படியாவது இங்கேருந்து வந்து டெல்லி போயிடணும். பிகாஸ் ஏர் இண்டியா வந்து பார்த்திங்கன்னா அவங்க எங்களுக்கு 100% ரீஃபண்ட் வந்து கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரீஃபண்டும் வந்துருச்சு ஆக்சுவலி. வித்தின் 2 டேஸில் வந்து ரீஃபண்டு கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ எங்களுக்கு வந்து காஷ்மீர்லேருந்து இப்போ எங்களுக்கு டெல்லி போகிறதுக்கு வந்து டோட்டலி இவங்க எவ்வளோ கேட்டாங்கன்னு பார்த்திங்கன்னா 80,000 ருபீஸ் வந்து கேட்டாங்க. பட் ஒரு 17-18 ஹவர்ஸில் வந்து நான் கொண்டு போய் விட்டுறோம். பிகாஸ் அவ்வளோ டைம் தான் ஆகும். நம்ம வந்து அந்த பார்டர்லாம் தாண்டிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஜம்மு போயிட்டு ஜம்முலேருந்து ஈஸியாக வந்து பஞ்சாப் வழியாக வந்து நம்ம டெல்லி போயிடலாம் அப்படி சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் நம்பி நாங்களும் வந்து வண்டியில் ஏறியாச்சு. ஃபுல்லாக நாங்கள் போகிற வழியெல்லாம் நீங்கள் நம்பவே மாட்டீங்க. அடுத்த நாள் மத்தியானம் வரைக்கும் இப்படி தான் இருந்துச்சு. ஸ்னோஃபால் ரோடு மொத்தமும் ஸ்னோ. நீங்கள் இறங்க முடியாது, எங்கேயுமே நிற்க முடியாது. இந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு வேர்ஸ்ட் சிச்சுவேஷன். ஆக்சுவலி வீடியோ வந்து பார்க்குறவங்களுக்கு, வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு இந்த ஸ்னோஃபால் வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. பட் நிஜமாகவே அந்த சிச்சுவேஷனில் இருந்த எங்களுக்கு தான் வந்து தெரியும் how worse the situation was. பிகாஸ் நமக்கு எதுவுமே பண்ண முடியாது. வண்டி ஓட்டுறதே வந்து இட் இஸ் அ ஹை சேலஞ்சிங்கான ஒரு விஷயமாக தான் இருந்துச்சு. நிஜமாகவே வந்து இந்த டிரைவருக்கு வந்து நிஜமாகவே நாங்கள் வந்து ஹேட்ஸ் ஆஃப் தான் சொல்லணுங்க. பிகாஸ் அவரால் தான் எங்களுக்கு வந்து நாங்கள் போய் டெல்லியே ரீச் ஆக முடிஞ்சது ஆக்சுவலி. ஸோ அந்த டிரைவருக்கு வந்து ஃபர்ஸ்ட்லி வெரி வெரி தேங்க்யூ இந்த இடத்துல வந்து நான் சொல்லிக்க விரும்புகிறேன். ஒரு கிட்டத்தட்ட ஒரு காட் மாதிரி தான் எங்களை கொண்டு போய் விட்டார். பிகாஸ் இந்த ரோட்டில் வந்து ஓட்டுறது இட் இஸ் நாட் ஈஸி அட் ஆல். நாங்கள் வண்டி ஸ்டார்ட் பண்ணி 5 மினிட்ஸ்லேயே பின்னாடி வந்து ஒருத்தவங்க வந்து இடிச்சிட்டாங்க. பட் அட் எனி காஸ்ட் எங்களுக்கு வந்து டெல்லி போய் ஆகணுங்கிறனால நாங்கள் அதெல்லாம் வந்து மைண்ட் பண்ணாமல் நீங்கள் போங்க, அதோட எக்ஸ்பென்ஸையும் நாங்கள் கொடுத்துட்றோன்னு சொல்லியாச்சு. ஸோ இந்த அளவுக்கு தான் ஸ்னோஃபால் இருந்துகிட்டே இருந்துச்சுங்க. எங்கேயுமே வந்து நமக்கு எதுவுமே பண்ண முடியல. ரெஸ்ட் ரூம் போக முடியல, எதுவும் ஒரு வேலையுமே பண்ண முடியல. பட் ஸ்டில் எங்களுக்கு என்ன ஹோப் இருந்துச்சுன்னா, ஓகே நம்ம காஷ்மீரோட பார்டரை தாண்டிட்டோன்னா நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும், நம்ம வந்து ஜம்மு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் நோட்டோடு தான் நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். இந்த ட்ரைவ் வந்து அப்படி தான் போச்சு. ஸோ இப்போ எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் அப்படியே கொஞ்சம் தூரம் வாங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன ட்ராஜடியில் நாங்கள் போய் மாட்டினோங்கிறத உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வந்து ஒரு few மினிட்ஸில் வந்து நான் சொல்கிறேன். என்னாச்சா? प्राइवेट गाड़ी जो है नहीं, ये पैसा डैमेज नहीं है, ये तेल से चला क्यों आ रहा है? என்னாச்சும் போக முடியுமா முடியாதா? ब्रेक मारना ही, ब्रेक जिसने मारा चाहे गाड़ी टुके भी ब्रेक नहीं मारना, ब्रेक से ज़्यादा हो जाएगा। फर्स्ट गियर में जाना है, फर्स्ट गियर में हैंड ब्रेक का इस्तेमाल करो। इस तरह छोड़ो ही, गाड़ी भाग रही है ना, इसको छोड़ो ही, रोको मत। நாங்கள் ஆக்சுவலி டெல்லி போய் சேர வேண்டிய டைம் வந்து பார்த்திங்கன்னா 17 ஹவர்ஸ். பட் நாங்கள் டெல்லியை போய் ரீச் ஆன டைம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 36 ஹவர்ஸ் வந்து இந்த கார்லேயே தான், இந்த வண்டியிலேயே தான் நாங்கள் வந்து இருந்தோம். ஸோ அந்த அளவுக்கு எங்களுக்கு வந்து டிலே ஆயிடுச்சு. मगर ये बाहर तक ही मेन हाईवे, उसके बाद ये ऊपर से यार கீழே இறங்குதான் நவ் நாங்கள் வந்து காஷ்மீரோட பார்டர் வந்து தங்மர்கெலாம் தாண்டி போயாச்சுங்க. ஸோ போய் ஒரு இடத்துல வந்து வண்டி வந்து ஸ்டாப் ஆகுது.
ஸ்டாப் ஆகி வண்டி நிற்குது. நாங்கள்லாம் வந்து ஹோல் நைட், நாங்கள் சொல்கிறது ஈவினிங் 6 o'clock வந்து நாங்கள் எக்ஸாக்ட்லி ஏர்போர்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ 17 hours வந்து டெல்லிக்குன்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் வந்து அப்படியே போயிட்டே இருந்தோம். தங்மக அந்த ஏரியாலாம் வந்து தாண்டி வண்டி போய் ஒரு இடத்துல நம்ம காஷ்மீரோட அந்த பார்டர் வந்து தாண்டணும். ஸோ அந்த இடத்துல போய் நிற்குது. டிராஃபிக் ஜாமாக இருக்குது. அங்கே போய் வண்டி நிற்குது. 1 hour நிற்குது, 2 hours நிற்குது, 3 hours நிற்குது. அதாவது காஷ்மீரோட அந்த டோலை நீங்கள் வந்து தாண்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஜம்முவோட அந்த என்ட்ரி வந்து ஸ்டார்ட் ஆயிடும். நம்மளோட இந்தியன் ஆர்மி வந்து இந்த இடத்துல எண்ட் ஆகி இங்கேருந்து அடுத்த பாயிண்டில் வந்து ஜம்முக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது. அங்கே போய் வண்டி நிற்குது. 1 hour, 2 hour, 3 hour, 4 hour, 5 hour வண்டி நிற்குது. பார்த்தா த ஹோல் நைட் அங்கே தாங்க நிற்கிறோம். கிட்டத்தட்ட 13 hours வந்து ஸ்னோவில் போய் மாட்டிக்கிட்டோன்னா நீங்கள் கீழே இறங்க முடியாது, ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ண முடியாது. உங்களுக்கு 5 feet அளவுக்கு வந்து ஸ்னோ வந்து வந்துருச்சு. சிக்னல் இல்லை, ஃபோன் சார்ஜ் போட முடியாது. வண்டியில் வந்து உங்களுக்கு வந்து ஏசியோ வேறு எதுவும் ஆன் பண்ண முடியாது. எதாவது ஆன் பண்ணிங்கன்னா இன்ஜின் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது ஏர்லி மார்னிங்னால் கிட்டத்தட்ட வந்து 11 மணிக்கு மேலே. ஸோ ஈவினிங் 6 o'clock கிளம்புன நாங்கள் அடுத்த நாள் வந்து ஆல்மோஸ்ட் வந்து 12-1 கிட்டத்தட்ட வந்து ஒரு 12 to 13 hours, 13 இல்லை, கிட்டத்தட்ட 15 hours மேலே அந்த ஸ்னோலேயே நாங்கள் கம்ப்ளீட்டாக ஸ்டக் ஆகி அந்த வண்டி வந்து கம்ப்ளீட்டாக மாட்டிக்கிச்சுங்க. எங்களால் வந்து அந்த டிராஃபிக் ஜாம்லேருந்து வெளியில் வரவே முடியல. அதுக்கப்புறம் வந்து மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சவங்க, எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சவங்க வந்து இந்தியன் ஆர்மி அந்த இதில் வந்து இருந்தாங்க. ஸோ அங்கிள்கிட்டலாம் சொல்லி அப்படி வந்து நாங்கள் வந்து ரூட் வந்து எங்களோட வண்டியை வந்து போகிறதுக்கு கொஞ்சம் வேலாம் வந்து இது பண்ணி கொடுத்து. ஸோ இது வந்து நாங்கள் சொல்கிறது மார்னிங் 10:30, 11க்கு மேலே தான் எங்களோட வண்டி வந்து அப்படி மூவ் ஆக ஆரம்பிச்சிது. ஸோ இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷனில் தான் நாங்கள் வந்து மாட்டிக்கிட்டோம். ஸோ நீங்கள் யாராவது வந்து காஷ்மீர் வரீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வர்ற சீசனை வந்து 100% வந்து கேர்ஃபுல்லாக பார்த்து புக் பண்ணி வாங்க. ஏன்னா காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து எங்களோட ஃப்ளைட்ஸ் கேன்சல் ஆகிடுச்சு. நாங்கள் உடனே வந்து வண்டி எடுத்துகிட்டு, பிகாஸ் எங்கள் 2 ஃபேமிலிக்குமே இட்ஸ் எமர்ஜென்சி, நாங்கள் வந்து கண்டிப்பாக போய் ஆகணுங்கிற ஒரு சிச்சுவேஷன். ஸோ நாங்கள் வண்டி எடுத்துட்டோம். அப்படி வந்து நிறைய பேர் வந்து திருப்பி வந்து காஷ்மீருக்குள்ளே ஸ்ரீநகருக்குள்ளேயே வந்து போனாங்க. ஏர்போர்ட்டில் இருந்தவங்க அவங்களுக்கு ரூம் கிடச்சதா, திருப்பி வந்து அவங்க எப்படி ஸ்டே பண்ணாங்க எதுவுமே நமக்கு ஐடியாவே இல்லை. பட் இந்த மாதிரி இப்படி நீங்கள் காஷ்மீர் வரீங்கன்னா கண்டிப்பாக வந்து பிளான் பண்ணிக்கோங்க. நீங்கள் கொஞ்சம் அந்த எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ஸில் எப்போவுமே காஷ்மீருக்கு வந்து நீங்கள் வந்து பிளான் பண்ணாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். இது வந்து எங்களுக்கு ரொம்ப அன்ஃபார்ச்சுனேட்டாக பை காட்ஸ் கிரேஸ் எங்களுக்கு வந்து அந்த டிரைவர் வந்தார், எங்களை கூட்டிகிட்டு போனாங்க. உடனே நாங்கள் வந்து கிளம்பி கிட்டத்தட்ட எங்களோட அடுத்த நாள் பிளான், ஆக்ரா பிளான், எவ்ரிதிங் வாஸ் கொலாப்ஸ்ட். எல்லாமே எங்களுக்கு கேன்சல் ஆயிடுச்சு. நாங்கள் பிளான் பண்ண எதுவுமே இல்லை. ஸோ குமார் அண்ணாக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் காலையிலக்குள்ளே கண்டிப்பாக டெல்லிக்கு போயே ஆகணும். ஏன்னா ஈவினிங் வந்து அவங்களுக்கு ஃப்ளைட்டு. ஸோ அந்த மாதிரி வந்து எங்களோட கம்ப்ளீட் பிளான்ஸ் எல்லாம் ஸ்பாயில் ஆகி எங்களோட ட்ரிப் வந்து கம்ப்ளீட்லி வந்து ஒரு ஷேட்டர்ட் ஆன மாதிரி ஆயிடுச்சு. காஷ்மீரில் வந்து எங்களோட ஃப்ளைட் கேன்சல் ஆனது. ஸோ நீங்கள் யாராவது வந்து காஷ்மீர் வரீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு லெஷர் டைம் வந்து வச்சுக்கோங்க. எமர்ஜென்சியில் வந்து புக் பண்ணிவிட்டு போகாதீங்க. ஏன்னா எமர்ஜென்சியாக நீங்கள் போகிறீங்க, ரிட்டர்ன் வரணும் அப்படின்னா கண்டிப்பாக சம்டைம்ஸ் வந்து இது வந்து நடக்கலைன்னா இட் வில் பி அ கம்ப்ளீட் ஷேட்டர்ட். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அந்த அந்த கார் வந்து ப்ராப்பராக போகுமா, வெஹிக்கிள் வந்து ஓட்டுறவங்க ப்ராப்பராக ஓட்டுவாங்களா, நமக்கு எந்த ஐடியாவும் இருக்காது. ஸோ பிகாஸ் ரோடு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஸ்லிப்பரியாக இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு கண்டினியூஸாக எங்களுக்கு வந்து 24 hours மேலே ஸ்னோஃபால் இருந்துக்கிட்டே இருந்துச்சுங்க. ஆல்மோஸ்ட் நாங்கள் வந்து ஜம்மு இறங்குற வரைக்கும் எங்களுக்கு ஸ்னோஃபால் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ஜம்மு ரூட் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் வந்து பயங்கரமான ஹில் ஏரியா. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ்டு டிரைவர் இல்லைன்னா கண்டிப்பாக இந்த ரோட்டில் ஓட்டவே முடியாது. அதுக்கு சான்ஸே கிடையாது. நீங்கள் எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டலான்னு நினச்சா கூட ஓட்ட முடியாது. ஸோ இந்த அளவுக்கு ஒரு ட்ராஜடியான ஒரு சிச்சுவேஷன், ஒரு வேர்ஸ்ட் சிச்சுவேஷனில் வந்து அது மட்டும் இல்லாமல் நம்ம குழந்தைங்கள வச்சுட்டு யாருமே கிட்டத்தட்ட 18 hours நாங்கள் ஒன்றுமே சாப்பிடலை. ஃபுட்டு எதுவுமே இல்லை, ரெஸ்ட் ரூம் போக முடியல, கீழே இறங்க முடியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு பேடான சிச்சுவேஷன். தண்ணியே நீங்கள் எவ்வளோ நேரம் குடிச்சிட்ருப்பீங்க? தண்ணியும் ஒரு பாயிண்டில் வந்து நீங்கள் குடிக்க முடியாது. ஏன்னா பிகாஸ் ரெஸ்ட் ரூம் இல்லாதனால நம்ம தண்ணியும் யூஸ் பண்ண முடியாது.
அப்படி ஒரு வேர்ஸ்டான ஒரு சிச்சுவேஷனில் தான் நாங்கள் வந்து இந்த காஷ்மீரை விட்டு லீவ் பண்ணோம். ஸோ இது வந்து லைஃப்பில் மறக்கவே முடியாது. யாருக்குமே வந்து இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்து வந்துடவே கூடாது. பை காட்ஸ் கிரேஸ் நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் தேங்க் பண்ண வேண்டியது எங்கள் குழந்தைங்களுக்கு தான். பிகாஸ் கிட்டத்தட்ட 15 ஹவர்ஸ்க்கு மேலே அங்கே அந்த ஸ்னோவில் வந்து மாட்டிக்கிட்டோம். அது நீங்கள் எவ்வளோ தான் வந்து ஜாக்கெட்டில் போட்டிருந்தாலுமே நீங்கள் வந்து அந்த வண்டி அங்கே நிற்கிது இல்லையா, ஸோ உங்களுக்கு ஸ்லோவாக கால்லேருந்து அந்த ஃப்ரீஸ் ஏறிக்கிட்டே இருக்குது. உங்களுக்கு வந்து ஸ்லோலி வந்து நீங்கள் டீஹைட்ரேட் ஆக ஆரம்பிப்பீங்க. ஸ்லோலி உங்களுக்கு டிசினஸ் வரும். எனக்கெல்லாம் வந்து ஃபுட் பாய்சன் மாதிரி ஆகி வாமிட்டிங் சென்சேஷன் ஆகி வாமிட்லாம் வந்து, ஸோ ஆல்மோஸ்ட் நாங்கள் டெல்லி வந்து சேர்கிற வரைக்கும் நாங்கள் லைக் ஆல்மோஸ்ட் அது ஜம்மு இறங்குற வரைக்குமே எங்களுக்கு வந்து வி ஆர் நாட் லைக் ஹெல்த் எதுவுமே ப்ராப்பராக இல்லை. ப்ரீதிங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரியான டிஸ்கம்ஃபர்ட் இருந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு ப்ரீதிங்கில். ஸோ கண்டிப்பாக வந்து காஷ்மீர் வரும்போது நீங்கள் இது எல்லாமே வந்து மைண்டில் வச்சுட்டு தாங்க காஷ்மீருக்கு வந்து வரணும். பிகாஸ் நாங்களுமே வந்துட்டு என்ன அப்படியெல்லாம் ஒன்றும் ஆகாது அப்படின்னு நினச்சிட்டு தான் காஷ்மீர் வந்தோம். இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்து எங்களுக்கு வரும்னு சத்தியமாக கனவுல கூட நினச்சே பார்க்கல. இட் வாஸ் ஒன் ஆஃப் த வேர்ஸ்டஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இன் மை லைஃப். ஸோ நான் டார்ஜிலிங் போகும்போது அது ஒரு விதமான ஒரு பயங்கரமான இதை விட வேர்ஸ்டஸ்ட் சிச்சுவேஷன் டார்ஜிலிங்கில் ஃபேஸ் பண்ணோம். பட் இது வந்து நம்ம குழந்தைங்கள்லாம் கூட்டு போய்ட்டு ஒரு இடத்துல ஸ்டே பண்ணுறதுங்கிறது இட் இஸ் நாட் அ ஈஸி ஜோக் ஆக்சுவலி. ஸோ இந்த மாதிரி தாங்க இருந்துச்சு. ஸோ அவ்வளோ ஸ்லிப்பரியாக இருந்துச்சு. பட் ரியலி தேங்க் டு த டிரைவர். பட் வியூலாம் பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. அஃப்கோர்ஸ் இந்த ஸ்னோ பார்க்குறதுக்கெல்லாம் அழகாக தாங்க இருந்துச்சு. பட் நாங்கள் வந்து அந்த ஸ்னோவை ரசிக்கிற மைண்ட் செட்லேயோ ஸ்டேட்லேயோ இல்லை ஆக்சுவலி. பட் என்னால் முடிஞ்ச வரைக்கும் வந்து அந்த டீஹைட்ரேஷன்லேயும் வந்து நான் வீடியோ வந்து எடுத்தேன். பிகாஸ் இது எதுக்குன்னா, இது நமக்கு ஒரு 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 பேட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தால் கூட இது ஒரு லேர்னிங். ஸோ கண்டிப்பாக இதை வந்து ஒரு ஸ்பெஷல் விலாகாகவே மேக் பண்ணணும். வியூவர்ஸ் எல்லாருக்குமே வந்துட்டு யாராவது இப்படி ஒரு சிச்சுவேஷனில் இருக்காங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து இந்தியன் ஆர்மியோட ஹெல்ப் வந்து நீங்கள் எனி டைம் வந்து எடுத்துக்கலாங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். எல்லாருமே வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. பட் ப்ராப்ளம் வந்து இதுதான், நமக்கு ஸ்னோஃபால் வந்து ஹெவியாக இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த ரூட் கிளியர் பண்ணுறதுலாம் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நீங்கள் போய் எங்கேயாவது மாட்டிக்கிட்டிங்கன்னா தட்ஸ் இட், நீங்கள் வேறு எங்கேயுமே வந்து வெளியிலே வர முடியாது. ஸோ நாங்கள் மாட்டின மாதிரி இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக இந்த மாதிரி ரூட்டில் வந்து நீங்கள் போய் மாட்டிப்பீங்க. ஸோ நீங்கள் காஷ்மீர் வரும்போது எல்லாத்துக்குமே லைக் மைண்டை வந்து ப்ரிப்பேர்டாக வச்சுட்டு வாங்க. நமக்கு வந்து ரொம்ப நார்மலாக இருக்கும். மற்ற ஊர் அப்படின்னா நமக்கு வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன்லாம் நமக்கு எப்படியாவது பிடிச்சி வந்துடலாம். பட் காஷ்மீரில் வந்து ரொம்ப கஷ்டம். உங்களுக்கு வந்து ஆள் தெரிஞ்சிருக்கணும். ஃப்ளைட்ஸ் இந்த மாதிரி கேன்சல் ஆயிடுச்சுன்னா ரொம்ப ரொம்ப உங்களுக்கு வந்து டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதுவும் நீங்கள் கிட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போனீங்கன்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். நம்ம சோலோவாக இருக்கும்போது எதனாலும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து பார்த்து பிளான் பண்ணி வந்து காஷ்மீருக்கு வந்து போங்க. உங்களுக்கு வந்து இப்போ எங்களோட டிரைவரோட நம்பர் வந்து வேணும். இன்கேஸ் நீங்கள் யாராவது இந்த காஷ்மீர் போகிறீங்க, இந்த மாதிரி வந்து எமர்ஜென்சி சிச்சுவேஷன் வந்து வருது, ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு டிரைவரோட நம்பர் எதாவது வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட்ஸில் வந்து கேளுங்க. கண்டிப்பாக வந்து கமெண்ட்ஸில் வந்து நான் உங்களுக்கு வந்து அவங்க நம்பர் கூட கொடுக்குறேன். ஸோ நீங்கள் யாராவது வந்து காஷ்மீர் போகிறீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் அவங்க நம்பரை வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி எமர்ஜென்சி சிச்சுவேஷனில் வந்து கண்டிப்பாக நமக்கு யாராவது தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா இன்னுமே நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப பெட்டராக இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஜம்முவோட வழி. ஆல்மோஸ்ட் வந்து ஜம்முவில் வந்து காஷ்மீர் டு ஜம்மு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 350 to 400 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் ஸ்லோவாக வந்து அந்த ஜம்முவோட ரூட் வந்து வரும்போது அந்த ஸ்னோலாம் தாண்டி நாங்கள் அப்படியே வந்து வர ஆரம்பிச்சிட்டோங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. வியூலாம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. ஜம்முக்கு வந்து ஆல்மோஸ்ட் அந்த ஸ்னோலாம் நீங்கள் தாண்டி கீழே வர வர வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களோட பாடி டெம்பரேச்சர் எல்லாமே நார்மல் ஆயிரும். உங்களுக்கு ஹார்ட் பீட்டு, ஸோ ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டிஸ் அந்த மாதிரி எதாவது இருந்தால் கூட உங்களுக்கு வந்து ஸ்லோவாக வந்து நார்மல் ஆயிரும். பிகாஸ் ஜம்மு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நார்மலான ஒரு பிளேஸ் தான். அந்தளவுக்கு நம்ம காஷ்மீர் அளவுக்கு ஸ்னோ வந்து ஜம்முவில் வந்து கிடையாது. ஸோ நாங்கள் வந்து இப்போ ஜம்முவுக்கு வந்து வந்துட்டனால எங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து லைக் 80% வந்துங்க நான் ஹெல்த் வைஸாகவுமே கொஞ்சம் பெட்டராக வந்து ஃபீல் பண்ணோம் ஆக்சுவலி. ஸோ அந்த வெதர் எல்லாமே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிடுச்சு, சன்னியாக இருந்துச்சு. ஸோ அதெல்லாமே நமக்கு வந்து கடைகள்லாம் பார்த்துட்டு நம்ம ஆன் தி வே வந்து நம்ம எங்கேயாவது சாப்பிட்றதுக்கு கூட நிப்பாட்டலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு நார்மலான ஒரு லேண்ட்ஸ்கேப் வந்து வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ எங்களுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு ஆக்சுவலி. ஸோ இப்போ வந்து நாங்கள் ஒரு நார்மல் மைண்ட் செட்டுக்குமே வந்தாச்சு. அந்த இதை கடந்து ஒரு 13-14 ஹவர்ஸ்க்கு அப்புறம் ஒரு ஸ்ட்ரகிள்க்கு அப்புறம் இப்போ நாங்கள் ஜம்மு வந்தது வந்து எங்களுக்கு நிஜமாகவே ஒரு பிக்கஸ்ட் ரிலீஃபாக இருக்குங்க.
ஸோ ஜம்மு பார்க்கணுன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வியூ வந்து அமேசிங்காக இருக்கும். எங்கள் கூட சேர்ந்து ஒரு பியூட்டிஃபுல் மியூசிக்கோட ஒரு ரிதமிக்காக இந்த ஜம்முவோட கம்ப்ளீட் வியூ வந்து நம்ம பார்த்துட்டே போகலாம். ஆஃப்டர் ஸோ மச் ஆஃப் டயர்ட்னஸ், அதுக்கப்புறம் வந்து டிஸினஸ் இதெல்லாம் தாண்டி இப்போ தான் நாங்கள் வந்து அந்த டோல்லாம் வந்து ரீச் ஆகுறோங்க. ஸோ இந்த டோலை வந்து தாண்டினதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அப்படியே எல்லாருமே ஆல்மோஸ்ட் தூங்கிட்டே தான் வந்தாங்க. அதுவும் குமாரண்ணாலாம் டெட் டயர்டில் இருந்தாங்க. அனீஷ், குமாரண்ணா எல்லாருமே. ஸோ எல்லாருமே பயங்கரமான ஸ்லீப்பிங் மூடு தான். எல்லாருமே பேசுகிறது கூட எனர்ஜியே இல்லைங்க. பிகாஸ் சாப்பிடல, எதுவுமே பண்ணல. ஸோ இப்போ ஜம்முக்கு தான் வந்து வெயிட்டிங். ஸோ ஜம்மு வந்து இப்போ கீழே போனோடனே we have to eat our food. நாங்கள் இப்போ க்ராஸ் பண்ண போகிற இந்த டனலோட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷினானி நாஷ்ரி டனல். பட் அஃபிஷியலி திஸ் இஸ் நோன் அஸ் டாக்டர் ஷாமா பிரசாத் முகர்ஜி டனல். இது வந்து டோட்டலாக இந்த டனலோட கிலோமீட்டர்ஸ் எவ்வளோன்னு வந்து பார்த்திங்கன்னா 9.28 கிலோமீட்டர்ஸ் வந்து இருக்குங்க. இது வந்து லாங் ரோட் டனல் கனெக்டிங் த ஷினானி அண்ட் நாஸ்ரி ஜம்மு காஷ்மீரில் வந்து இது வந்து கனெக்ட் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் இட் கேரிஸ் 2 lanes ஆஃப் நேஷ்னல் ஹைவே 44. எதுக்காக இந்த டனலுக்கு டாக்டர் ஷாமா பிரசாத் முகர்ஜி டனல்னு நேம் வந்துச்சுன்னு கேட்கும்போது எனக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் ஷாமா வந்துட்டு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அவங்களும் வந்து இந்த மாதிரி காஷ்மீரில் வந்து ரூட்ஸ் எல்லாம் வந்து விட்டு அவங்களுக்கு வந்து வேறு ஒரு ஊருக்கு போகணுங்கிற சுச்சுவேஷனில் க்ராஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எங்கேயுமே வந்து அந்த டைமில் வந்து ஒரு ப்ராப்பரான டனலோ ப்ராப்பரான ரோட் ஃபெசிலிட்டியோ எதுவுமே இல்லையா. ஸோ அப்போ வந்து அவங்க டிசைட் பண்ணி அவங்க வந்து காஷ்மீரில் வந்து கவர்மெண்ட்லலாம் வந்து பேசி அவங்க வந்து ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து இந்த ஷினானி நாஸ்ரி டனலை வந்து பில்ட் பண்ணுறதுக்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒர்க் அவுட் வந்து பண்ணியிருக்காங்க. கம்ப்ளீட்லி அவங்க தான் வந்து ஒரு பேக் போனாக இருந்திருக்காங்க. ஸோ அதனால் அவங்களோட ஞாபகார்த்தமாக இந்த டனலுக்கு நேம் வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் ஷாமா பிரசாத் முகர்ஜி டனல் அப்படின்னு சொல்லி நேம் வந்து வச்சுருக்காங்க. இந்த டனல் வந்து எப்போ ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா April 2, 2017 வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இதோட வித் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலி 13 மீட்டர்ஸ் வந்து இருக்குங்க. இந்த டனலோட டோட்டல் எஸ்டிமேஷன் காஸ்ட் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3,720 crores வந்து இதுக்காக ஸ்பெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு. நிஜமாகவே வர்த்துன்னு வந்து சொல்லாங்க. அவ்வளோ சூப்பர்பான டனல் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு. இப்போது டனல் வந்து தாண்டினதுக்கப்புறம் இன்னுமே எங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சூப்பர்பாக இருந்துச்சு அந்த ஃபீலே. கம்ப்ளீட்டாக சன்லாம் வந்து பார்த்துட்டு நாங்கள் வந்து இப்போ ஆல்மோஸ்ட் வந்து ஜம்முவுக்கு பக்கத்தில் வந்து போயிட்டே இருக்கோம். ஸோ ஜம்மு ரீச் ஆகிட்டா ஃபஸ்ட்டு வேலை வந்து போய் சாப்பிடணுங்க. போய் ஏதாவது டீ, காஃபி ஏதாவது இல்லை லன்ச் ஏதாவது வந்து சாப்பிட்ணும். ஸோ சாப்பிட்டுட்டு தான் நாங்கள் அப்படியே வந்து டுவர்ட்ஸ் வந்து டெல்லிக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும். நாங்கள் என்னெல்லாம் வந்து ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணோம். ஸோ நீங்கள் யாராவது வரும்போது எப்படி வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுலாம் நான் சொன்னேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சா எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போட்ட வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நெக்ஸ்ட் வந்து இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேங்க. அது வரைக்கும் see you, ta-ta, bye.